Hi friends, இந்த எபிசோடில் நம்ம பண்ணுறது mayonnaise சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் இந்த மாதிரி லைனாக போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இதில் போடுற மசாலாக்கள் எல்லாமே நல்லாவே சிக்கனில் பிடிக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா திக்காக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் மயோனைஸில் நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். மயோனைஸ் சிக்கனில் பிடிக்கிறது எப்படியும் ஒரு 50 மினிட்ஸ் ஆகும். அதுவரை நம்ம இதுக்கான மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மயோனைஸ் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் என்னென்னா வத்தல் மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒன்று நம்ம இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். வத்தல் மிளகாய் நல்லா துருன்னு வர அளவுக்கு இடித்தா போதும், ரொம்ப எல்லாம் இடிக்க வேணாம். வத்தல் மிளகாய் இந்த மாதிரி துருன்னு வர அளவுக்கு நல்லாவே அரைச்சிக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. வெங்காயம் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லாவே பேஸ்ட் மாதிரி இதையும் அரைச்சிக்கோங்க. ஓகே, மசாலா எல்லாத்தையும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். மசாலாக்களை இனி நம்ம சிக்கனில் ஆட் பண்ணலாம். அங்கே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லை மயோனைஸில், அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். அடுப்பில் தீ மூட்டிட்டோம். இனி நம்ம ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதை. ஸோ இதில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா மயோனைஸ் யூஸ் பண்ணதுனால மயோனைஸோட டேஸ்ட் நமக்கு தெரியணும், சாப்பிட்றப்ப தெரியணும் அப்படின்னா இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நமக்கு மற்ற எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபைனலாக நம்மளோட mayonnaise சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த mayonnaise சிக்கனை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.